இன்றைக்கி கிளாஸில் பேசிக் சென்டென்ஸ் பார்க்க போகிறோம். ஆங்கிலத்தை சுலபமாக நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க கிளாஸ்குள்ளே போகலாம். அப்பா தமிழில் சொல்கிறத அப்படியே இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னு பார்ப்போம். அப்பா ஃபாதர், அம்மானா மதர், வணக்கம்னா குட் மார்னிங், குட் ஈவினிங் அப்படின்னு சொல்லலாம். நமஸ்தே ஹிந்திக்காரங்க சொல்லுவாங்க. நமஸ்தேனா அதுவும் நம்ம குட் மார்னிங், குட் ஈவினிங் அதே மாதிரி தான் சேர்ந்தது. வாங்கன்னா கம். உட்காருங்கன்னு சொல்கிறது தமிழில், இங்கிலீஷில் வந்து சிட். நீங்கள் யூ. யார் அப்படின்னு சொல்லுவாங்களா, ஹூ. நான்னா ஐ. நன்றினா தேங்க்ஸ். இந்த வார்த்தைலாம் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இந்த வார்த்தையை வச்சு தான் நம்ம அடுத்தடுத்து சென்டென்ஸ் போட போகிறோம். சிம்பிள் சென்டென்ஸாக தான் பார்க்க போகிறோம். இந்த 10 வாக்கியத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சென்டென்ஸு, வணக்கம் ஐயா. வணக்கம்னா குட் மார்னிங், ஐயானா சார். அடுத்தது, வணக்கம் அம்மா. வணக்கம்னா குட் மார்னிங், அம்மானா மேடம், மதர் அப்படின்னு மீனிங்கில் வரும். அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம். அம்மா வாங்க அப்படின்னு சொல்கிறது தமிழில் சொல்கிறாங்க. அப்போ இங்கிலீஷில் எப்படி கூப்பிடணும்? மேம் கம், மம்மி கம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வார்த்தை, ஐயா வாங்க. ஐயானா சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். இந்த இது தெரியுமில்ல உங்களுக்கு. சார் கம், வாங்கன்னா கம். அடுத்த வார்த்தை பார்ப்போம். வாங்கம்மா அப்படின்னு சொல்லுவோம்ல தமிழில், அந்த வார்த்தை இது எப்படி சொல்லணும்னா, வாங்க அம்மா, அது சேர்த்து தான் வாங்கம்மா அப்படின்னு சொல்கிறது. எப்படி சொல்லணும்? வாங்கன்னா கம், அம்மானா மேடம், இல்லாட்டி மேம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வார்த்தை பார்ப்போம். வாங்கய்யா. வாங்கய்யானா வாங்க ப்ளஸ் ஐயான்னு போட்டிருக்காங்க. வாங்கய்யா அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவோம்ல. அப்போது வாங்கன்னா கம், ஐயானா சார், கம் சார் அப்படின்னு சொல்லணும் இங்கிலீஷில். அடுத்த வார்த்தை பார்ப்போம். நீங்கள் யார். நீங்கன்னு சொன்னால் யூ. யார்னா ஹூ. ஃபஸ்ட்டு WH கேள்வி வாக்கியத்தில் வந்து WH தான் ஃபஸ்ட்டு வரும்னு சொல்லி நம்ம முன்னாடி இருக்கிற வீடியோவில் பார்த்துருக்கோம். அதான் இந்த வார்த்தையில் வந்திருக்கு. யார்னா ஹூ, ஃபஸ்ட்டு WH வார்த்தை வந்திருக்கு. அதுக்கடுத்து ஆக்சிலரி வெர்பு யூக்கு ஆர், ஹூ ஆர் யூ, நீங்கள் யார். அடுத்த வார்த்தையை பார்ப்போம். அம்மா நீங்கள் யார். கேட்குறாங்க, ஒருத்தவங்களை பார்த்து கேட்குறாங்க, அம்மா நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறோம்ல. அது எப்படி கேட்கணும்னா, எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னா, அம்மானா மேம், மேடம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் யார். நீங்கன்னா ஃபஸ்ட்டு WH வார்த்தை யாருன்னு வந்திருக்கு. அப்போ ஹூ ஆர் யூ அப்படின்னு சொல்லி வரும் வார்த்தை. இப்போ அடுத்த லாஸ்ட் வார்த்தையும் பார்ப்போம். நீங்கள் உட்காருங்கப்பா, நீங்கள் உட்காருங்க ஐயா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இது. நீங்கன்னா யூ, உட்காருங்கன்னா அது மேலே வாக்கியத்தை பாருங்கள், சிட். உட்காருங்கன்னா சிட், யூ சிட், யூ ப்ளீஸ் சிட் சார், மரியாதையாக சொல்கிறது. அவ்வளோதான். அடுத்தது நம்ம ப்ராக்டிக்கல் செக்ஷன் போவோம். 2 பேர் பேசுகிறாங்க. என்னென்ன பேசுகிறாங்க? சும்மா சாதாரணமாக பேசுகிறாங்க.
ஃபஸ்ட்டு ஒருத்தர் சொல்கிறாரு, வணக்கம் அம்மா அப்படின்னு சொல்கிறாரு. அது இங்கிலீஷில் எப்படி சொல்லியிருப்பார், குட் மார்னிங் மேம், குட் மார்னிங் மேடம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு இன்னொருத்தவர் பதில் சொல்கிறாரு, வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயானா குட் மார்னிங் சார், ஐயானா சார். அடுத்த வாக்கியம் பார்ப்போம். வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க வாங்கன்னா கம் கம் இன், கம் இன். இன்னா உள்ளே வாங்கன்னு அர்த்தம். கம் கம் ப்ளீஸ் உட்காருங்கன்னா ப்ளீஸ் சிட், சிட்டுனா உட்காருறது, உட்காருங்க. ப்ளீஸ்னால் கொஞ்சம் ரெக்வஸ்ட்டாக பொலிட்டாக சொல்கிறது, மரியாதையாக சொல்கிறது மீனிங். ப்ளீஸ் சிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த வார்த்தை நன்றிய ஐயா. நன்றினா தேங்க்யூ, ஐயானா சார், தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்கிறது. அம்மா, அடுத்த வாக்கியம் பார்ப்போம். அம்மா நீங்கள் யார், அம்மா நீங்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. அம்மானா மேடம், மேம், மம்மி. நீங்கள் யார், யார், ஹூ ஆர் யூ, மேடம் ஹூ ஆர் யூ அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லிடுவோம். அடுத்தது வாக்கியம் பாருங்க. நான் அம்மா, ஐ எம் ஏ மதர். நான்னா ஐ எம் ஏ மதர். அவ்வளோதான். அடுத்த ஹோம்ஒர்க் செக்ஷன் போவோம். இந்த ஹோம்ஒர்க்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். அப்பா நீங்கள் யார், இதுதான் ஹோம்ஒர்க்கு. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.